எல்லாரோடையும் சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக என்ற தீய சக்தியை வேறறுத்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர் முதல் அவருடைய விசுவாசி, அவருடைய தொண்டர் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார். அந்த கட்சியில் புரட்சி தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். அமோகமாக அவர் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்காகவும் அவருடைய கழக தொண்டர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரின் கொள்கைகளை அடிபிரலாமல் எடுத்து மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்களையும் நிறைய கொடுத்தார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். தலைவருக்கு அன்னைக்கு ஒரு தொண்டர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருந்தார், கட்சியை. அந்த கட்சியில் தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சியை நடத்தினார். அதேபோல் எனக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்.